அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். ஸோ இன்றைய தினம் நம்முடைய 12th மாணவர்களுக்கு எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இனி அடுத்தது என்னன்னா, அவர்கள் இந்த பள்ளி கல்வியிலிருந்து அடுத்தது உயர்கல்வியை நோக்கி போக போகிறாங்க. என்ஜினியரிங் செக்டரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ஜினியரிங் நோக்கி போக போகிறாங்க. அதே போல் மெடிசன் ஃபீல்ட் பயாலஜியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயாலஜி போக போகிறாங்க. அதே போல் ஆர்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாமே நீங்கள் போக போகிறீங்க. அப்போ ஒரு சின்ன வட்டத்துல இருந்து, ஸோ சின்ன வட்டம் ஒரு மீன்ஸ் என்னன்னா, ஒரு சின்ன ஒரு குளத்துல இருந்து இன்னைக்கு அடுத்ததா ஒரு கடல் நோக்கி நீங்க போக போறீங்க. அப்போ போகும்பொழுது அங்க உங்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். இங்க இருந்த அனுபவங்களை விட அங்க போகும் பொழுது மிகச்சிறந்த அனுபவங்கள். அடுத்ததா நீங்க வாழ்க்கையில என்னவோ ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுவாகவா மாறுவதற்கான ஒரு மிகச்சிறந்த இடம் தான் கல்லூரி வாழ்க்கை. ஸோ அந்த கல்லூரி வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க போறீங்க. அதற்கு முன்னாடி நீங்க அந்த கல்லூரிக்கு ஒரு இன்ஜினியரிங் போறதா இருந்தாலும் சரி, அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல போறதா இருந்தாலும் இப்ப ட்ரெண்டிங்ல, அதாவது இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான கோர்சஸ், அந்த எந்த மாதிரியான கோர்சஸ்க்கு எந்த மாதிரியான டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்குது அப்படிங்கறத பத்தின ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ அந்த புரிதலோட நீங்க போகும்பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது பர்டிகுலரா இப்ப நீங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இந்த ஜென்செட்னு சொல்லக்கூடிய அந்த டைப் ஆஃப் மாணவர்களா இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னைக்கு அட்வான்ஸா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து எங்களை விடவே உங்களுடைய நிலையில நிறைய உங்களுக்கு விஷயங்கள் தெரியும். ஆனா எல்லாமே தெரியுங்கிற ஒரு இருமாப்பில் நம்ம இருக்கலாம். ஆனா அந்த அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கான காரணமே என்னன்னா, நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் தெரியுது. அப்ப அந்த விஷயங்களை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு தெரியவில்லை. அது பர்டிகுலரா கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு என்னதான் நம்ம சொன்னாலுமே அவர்களுக்கு அவருடைய கொஞ்சம் அந்த லேக்னஸ் இருக்குதான் செய்யும். அப்ப அந்த லேக்னஸ் இதெல்லாம் போகணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த லீவ் வரும். ஸோ இந்த லீவ்ல பயனுள்ள வகையில அந்த லீவை நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க உடலுடைய ஆரோக்கியத்தை ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க. உடல் உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம போய் கம்ப்யூட்டர்ல போய் இப்போ வந்துட்டு நம்ம அடுத்ததா நீங்க கம்ப்யூட்டர்லயோ அல்லது மொபைல் போன்லயோ இப்போ வந்து உங்களுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்றதை விட உங்களுடைய உடலுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நான் சொல்லிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா சுவர் இருந்தால் தான் நம்மளால சித்திரம் வரைய முடியும், இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அப்ப ஹெல்த்தியான உடம்புல தான் சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட்னு சொல்லி விவேகானந்தர் அழகா சொல்லுவாரு. ஸோ உங்களுடைய மனிதனுடைய அந்த உடல் எப்படி இருக்குதோ அதே பொறுத்து அவங்களுடைய சிந்தனைகள் இருக்குங்கிறதான் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு முழுமையா, அதாவது ஒரு காலையில எந்திரிச்சிங்கன்னா மினிமம் ஒரு 1 hour ஆச்சு உடற்பயிற்சி செய்யுங்க, அல்லது ஒரு விளையாட்டுல ஆக்டிவா இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் நாளைய தினத்துல நீங்க போய் எந்த கல்வி படிச்சீங்கனாலும் சரி, எந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிச்சீங்கனாலும் உங்களுடைய உடல் திடகாத்திரமாவும் ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் நம்ம கத்துக்க முடியும். இந்த மொபைல் போன்லயும் டெக்னாலஜியை கத்துக்கிறதுனால மட்டுமே நம்ம பெரிய அறிவாளின்னு சொல்ல முடியாது. இந்த டெக்னாலஜிங்கிறது ஒரு பார்ட். அதுக்கு முன்னாடி நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மெயின். ஸோ அப்போ அந்த உடல் ஆரோக்கியத்தோட உங்களுடைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போங்க. நிச்சயமா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நாம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ட்ரெண்டிங்ல இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இந்த வீடியோ பதிவு. ஸோ நவ் ட்ரெண்டிங் இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இந்த 2026ல என்ன மாதிரியான ட்ரெண்டிங்ல இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இவரை பத்தின ஒரு புரிதல் சொல்லிடலாம். ஸோ இவர் யாருன்னா சுந்தர் பிச்சை. எல்லாருக்குமே தெரியும். இவருடைய உண்மையான பெயர் என்னன்னா பிச்சை சுந்தரராஜன். ஒரு சாதாரண சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில படித்தவர். இன்னைக்கு ஒரு கூகுளுடைய சிஓ மட்டும் இருக்கிறார். கூகுளுடைய சிஓ மட்டும் கிடையாது. ஸோ 2015லயே கூகுளுடைய சிஓ ஆயிட்டாரு. அதற்கு அடுத்ததான் 2016 ஆல்பபெட்டினுடைய சிஓ இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருந்து இன்றைய அதாவது என்ன சொல்லுவாங்க, சென்னை டு சிலிகான் வேலின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் சுந்தர் பிச்சை. ஸோ அவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர். ஸோ அடுத்ததான் இவருடைய பேர் என்னன்னா, இவர் இந்தியன் தான், சத்யநாதெல்லாம். ஸோ இவர் மைக்ரோசாஃப்டுடைய நிறுவனர், மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ. ஸோ அவர் தான் இவர் ரொம்ப இம்பார்ட்டன்டானவர். இவரும் ஐஐடியில படிச்சவர் தான். இவரு எம்எஸ் எங்க பண்ணா சான் பிரான்சிஸ்கோல. இவரும் வந்து
ஃபாரின்ல தான் எம்எஸ் முடிச்சிருக்காரு. ஸோ இந்த 2 ஆளுமைகளுமே இன்னைக்கு கம்ப்யூட்டர் துறையில ஒரு மிகப்பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மைக்ரோசாஃப்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான இந்த மெமரி செக்டர் எதுவாக இருந்தாலுமே இவங்க 2 பேருமே ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இவரை பற்றின விஷயம் என்னன்னா, இவர் ஒரு இந்தியாக்காரர் தான். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ்னுடைய ஹெட்டு. ஸோ அதாவது நாராயணமூர்த்தி சார் தான் வந்து இன்ஃபோசிஸ்னுடைய ஹெட்டாக இருந்தார். ஸோ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் கணிப்பொறி துறையில். அடுத்தது இவர் யாருன்னா சிவநாடார். ஸோ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, எல்லாருமே சொல்றாங்க எஸ்எஸ்என் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த எஸ்எஸ்என் யூனிவர்சிட்டியினுடைய ஃபவுண்டர் யாருன்னா இவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஹச்சினுடைய ஃபவுண்டர் யாருன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா சிவநாடார் தான். ஸோ இந்த 4 பேர்த்தையும் மிக முக்கியமாக சொல்றது காரணம் என்னன்னா, இன்னைக்கு வரக்கூடிய இந்த ட்ரெண்டிங்ல இவங்க 4 பேருமே ஒரு மிக முக்கிய பங்கு வைத்துட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது வை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஏன் இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வேணும், எதுக்காக இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மெயினா இந்த 4 ரீசன் தான். ஒன்று, டெக்னாலஜி டிரைவ்ஸ் எவ்ரி இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி இல்லாம எந்த இண்டஸ்ட்ரியுமே ரன் பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. பிகாஸ் ஆஃப் மேன் பவர் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் இப்போ மேன் பவரை நம்ம ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஒவ்வொருத்தரும் சாதாரண வேலைக்கே செய்யறதில்ல. இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னாவே தெரியும், மேன் பவர் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது குளோபல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த டெக்னாலஜினால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால தான் இந்த டெக்னாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்தது ஹை சேலரி அண்ட் ரேபிட் க்ரோத். ஸோ சேலரி எடுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஹை சேலரி போக முடியும். அதே போல க்ரோத் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்லை பேஸ் பண்ணி க்ரோத் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது ஒர்க்ஸ் வித் ஹெல்த் கேர். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு எடுத்தீங்கன்னா ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் ஓரியன்டாக இருக்கக்கூடியது, ஃபினான்ஸில், எஜுகேஷனில் அண்டு அக்ரிகல்ச்சரில், ஸோ ரிசர்ச் லெபார்டரிஸில் எல்லா இடத்துலையுமே இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்லேயே இருந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஸோ எடுத்துட்டீங்கன்னா மொத்தமாக இதில் வந்தால், ஸோ இன்னைக்கு நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய கோர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கக்கூடிய பிஎஸ்சி மாதிரி கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸ் இப்போதான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கும். நீங்கள் எந்த கல்லூரிக்கு போனீங்கனாலும் பேசிக்காக இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்குதே இல்லையோ, அல்லது மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குதே இல்லையோ, பட் இந்த கோர்ஸ் எல்லாமே கம்பல்சரியாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் சொல்லக்கூடிய எம்எல். அடுத்தது சைபர் செக்யூரிட்டி, ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்டு டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ். அடுத்தது டேட்டா சயின்ஸ் அண்டு பிக் டேட்டா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி, அக்மெண்ட் ரியாலிட்டி அண்டு வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பிளாக் செயின். ஸோ இது எல்லாம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் டெக்னாலஜி. ஸோ அதை பற்றின ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம கொடுத்துக்கிறோம், ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல். ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் மட்டும் நம்ம வச்சுக்கணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு தகவல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன எடுத்துக்கலாம்னா, மெஷின்ஸ் தட் சிமுலேட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஸோ மனித மூளையோடு இணைந்து செயல்படக்கூடிய, அல்லது அந்த மெஷினே என்னவா ஆக்ட் பண்ணுன்னா ஒரு ஹியூமன் எப்படி ஒரு செயல்பாட்டை செய்வாங்களோ அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு செய்வதற்காக தான் என்னன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு தெரியாமே நம்மளுடைய மொபைல் ஃபோனில் மெட்டா ஏஐ இருக்கு, அதே போல் ஜெமினி ஏஐ இருக்கு, அடுத்தது சாட் ஜிபிடி இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஸோ இது மாதிரி அதே போல் தோர்க் இருக்குது, நிறைய உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னைக்கு ஏராளமான அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின ஒரு புரிதல் நிறையாவே இருக்கும். பட் ஆனால் அது தெரிஞ்சாலும் அது எப்படி நம்ம அதை செயல்படுத்துறது, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெசன்டேஷன் ஏஐ மூலமா ஒரு பிபிடி ரெடி பண்ணனால அதுக்கு நம்ம எப்படியான ப்ராம்ப்ட் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து தெரியுது, ஆனால் அதுக்கு எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்குறது. இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக தேவைப்படுறாங்க. ஸோ அதனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அதில் என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன் சொல்லிட்டோம்னா எல்லாமே இருக்குது. ஹெல்த் கேர், எஜுகேஷன், பேங்கிங், ஆட்டோமேஷன், இது எல்லாமே வரக்கூடியது. அடுத்தது என்னென்ன மாதிரியான கேரியர்ஸ், இது படித்தோம்னா என்னென்ன மாதிரியான கேரியர்ஸ் எடுத்தீங்கன்னா ஏஐ இன்ஜினியர், ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியர், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஸோ மெஷின் லேர்னிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை அதை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய மெஷின் லேர்னிங். அதே போல் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன தேவைன்னா ப்ராம்ப்ட். ஸோ
ஸோ ஒரு சாட் ஜிபிடியாக இருந்தாலும் அந்த சாட் ஜிபிடி நீங்கள் என்ன மாதிரியான தகவல் கொடுக்குறீங்க, அதை எப்படி அதை எடுத்துக்குது, அதை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்கும். அதனால இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் இப்போ ரொம்ப ரொம்ப நீட்ஃபுல்லாக இருக்கு. இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னா பைத்தான். ஸோ இப்போ நீங்கள் 12th நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த காலையில் உடற்பயிற்சியான அந்த ஃபிசிக்கல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அது முடிச்ச உடனே உங்களுக்கு டைம் இருக்கும் பொழுது, ஸோ கிராமப்புறத்தில் முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். ஸோ பைத்தான், அதே போல் மெஷின் லேர்னிங், ஸோ டீப் லேர்னிங், இது எல்லாமே இந்த ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஏஐக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் ஃபார் ஏஐ. ஸோ அடுத்தது சைபர் செக்யூரிட்டி. ஸோ இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரேடியோலலாம், அதாவது எஃப்எம் எடுத்துட்டிங்கன்னா உடனே அதில் ஒரு விளம்பரம் வரும். ஹலோ யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உங்களுடைய ஆதார் கார்டுனுடைய அந்த லாஸ்ட் 4 டிஜிட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லீகலாக நீங்கள் டிரான்சாக்ஷன் ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களை நாங்கள் மொபைல் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய த்ரெட்னிங் வரும். ஸோ இதெல்லாம் ஃபேக்காக வரும். இதெல்லாமே என்னன்னா சைபர் செக்யூரிட்டியில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அப்போ இந்த சைபர் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு தெரியாமையே நம்மளுடைய ஜிபே, மொபைல், அதே போல் ஃபோன்பேலேருந்து நம்மளுடைய நம்பர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கேம் பண்ணி மணி வந்து எடுத்துறாங்க. அப்போ அடுத்தது வெவ்வேறு விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இப்போ நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேஸ் தான் இந்த இன்டர்நெட் அண்டு இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாமே என்னென்னா சைபர் செக்யூரிட்டியில் கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ கிரைமில் வந்து மெயினாக சைபர் கிரைம் சொல்லக்கூடிய அதில் வரக்கூடிய இந்த சைபர் செக்யூரிட்டி. ஸோ அதை எடுத்துட்டிங்கன்னா ப்ரொடக்டிங் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க் அண்டு டேட்டா. ஸோ இதுதான் வந்து மெயினான ஸ்ட்ரீமு. இதில் என்னென்ன ஏரியா எடுத்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங், ஸோ அப்புறம் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ், கிளவுட் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கே தெரியும், அதாவது பிளாக் ஹேட்டு, ரெட் ஹேட்டு, கிரே ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கிங்கில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த ஹேட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே இதில் வரக்கூடியது சைபர் செக்யூரிட்டியில். அப்போ இந்த சைபர் செக்யூரிட்டிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரொஃபஷனாக வரும். ஸோ சைபர் செக்யூரிட்டி என்ன கேரியர் இருக்குன்னா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், எத்திக்கல் ஹேக்கர் அண்ட் எஸ்ஓசி அனலிஸ்ட். ஸோ இதெல்லாமே என்னென்னா இது இருக்கக்கூடிய கேரியர் சான்சஸ். இதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீசிங் டியூ டு சைபர் த்ரெட். ஸோ சைபர் த்ரெட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு ரிகார்டிங்காக நிறைய ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கோர்ஸ் தான். அடுத்தது ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்டு டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, டெவலப்பர் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு சர்வரை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு மெமரி வேணும், எங்கிட்ட இவ்வளோ மெமரி இருக்குது, என்னால் இவ்வளோ தான் ஸ்டோரேஜ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இன்னொன்று புதுசாக வாங்கணும்னா எனக்கு ரொம்ப அதிகமான காஸ்ட் ஆகுது. அப்போ அந்த அதிகமான காஸ்ட் கொடுத்து வாங்குறத விட ஒரு ரெண்டுக்கு எடுக்கிற மாதிரி, இப்போ எப்படி நம்ம ஒரு வீட்டை வந்து ரெண்டுக்கு எடுக்கிறோமோ அதே போல் ஒரு சர்வர் வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுக்கு எடுத்து அதில் நம்மளுடைய டேட்டாவெல்லாம் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் வரக்கூடியது. அதில் மிக முக்கியமாக AWS, அமேசான் வெப் சர்வீஸ்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் அஸ்யூர், ஸோ அதுக்கு அடுத்தது கூகுள் கிளவுடு. ஸோ இது எல்லாமே என்னென்னா ஸ்டோரேஜ், அந்த கிளவுடில் போய் நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கோர்ஸ். இதுவும் வந்து இப்போ கோர்ஸாக வந்துருச்சு. அடுத்தது இதில் ஷிஃப்ட் ஃப்ரம் லோக்கல் சர்வர் டு கிளவுட் பிளாட்ஃபார்ம். நம்மளுடைய லோக்கல் சர்வர் வந்து கிளவுடு கொண்டு போயிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கு ஒரு நம்ம மினிமம் ரெண்ட் கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான கேரிஸ் எடுத்தீங்கன்னா என்ஜினியர், டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யறதுக்காக நம்ம டெவலப் பண்ணால் மட்டும் பார்த்தா தான் நம்ம ஆப்ரேஷன்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறத டெவலப் ஆப்ரேஷன் இன்ஜினியர்ஸ். இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா லினக்ஸ், டாக்கர், குபர்னெட்ஸ். ஸோ இதெல்லாமே இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு அதே போல் டெவலப்பர் ஆப்ஸுக்கு தேவைக்கூடிய ஸ்கில்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் டேட்டா சயின்ஸ் அண்டு பிக் டேட்டா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கோர்ஸ் தான் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், எம்எஸ்சி அதாவது 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் எடுத்திங்கன்னா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இருக்குது, அதே போல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்குது, பிஇயில் வந்து டேட்டா சயின்ஸ் இருக்குது. அப்போ இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேட்டாவெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான். இதில் இது என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா இஸ் த நியூ ஆயில். இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் டேட்டாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு யூடியூப் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம், அப்போ யூடியூப்ல நம்ம என்ன மாதிரி சர்ச் பண்ணுறோம், எதை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி
அது கொடுக்கறதுனால தான் நம்ம என்ன தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் டேட்டா இஸ் த ஆயில் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ஏரியா எடுத்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா. ஸோ இது எல்லாமே என்னன்னா இதனுடைய ஏரியாஸ். கேரியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டேட்டா சயின்டிஸ்ட், இது டிஆர்டிஓல யூஸ் பண்றாங்க, இஸ்ரோல யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ஃபீல்டு, பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது தேவைப்படுறாங்க. அடுத்தது டேட்டா அனலிஸ்ட். ஸோ இந்த அனலைஸ் பண்ணுறது பிஸ்னஸ் அனலைஸு, அதுக்கப்புறம் அதே போல் வந்து இந்த எல்ஐசி, ஒவ்வொரு ஷேர் மார்க்கெட்டு இதில் வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த இதுலேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பைத்தான், அதே போல் பவர் பிஐ, டேபிளர். ஸோ இது எல்லாமே இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ். அடுத்தது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடின்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஐஓடிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. நம்மளுடைய இது எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இப்போ நம்மளுடைய வீடே இருக்குன்னா, இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த ஃபேனை வந்து நம்ம ஒன்றும் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம், அது ஸ்லோவாக வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதை த்ரூ நம்மளுடைய செல்ஃபோன் மூலமாக பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அக்ரிகல்ச்சரில் இந்த ட்ரிப் இரிகேஷன் எல்லாமே எது பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐஓடி பேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம இங்கே இருந்துகிட்டே மொபைல் ஃபோன் மூலமாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த வால்வை ஓப்பன் பண்ண முடியும், அதே போல் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ எந்த டைமில் வந்து அதை நம்ம ஆஃப் பண்ணணுமோ அதை ஆஃப் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே என்னன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு தெஃப்ட் அலாரம், ஒரு கேமரா இருக்குன்னா அந்த கேமரா மூலமாக பார்த்துட்டு அந்த கேமரா மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த தெஃப்ட் அலாரம் கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே யூஸிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கனெக்டட் ஸ்மார்ட் டிவைசஸ், நம்மளுடைய ஸ்மார்ட் டிவைஸோட கனெக்ட் பண்ணக்கூடியதான். ஸோ அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஹோம்ஸ், ஹெல்த் கேர் எல்லா இடத்துலையுமே இந்த ஐஓடிங்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ நீடாக இருக்குது. கேரியர் எடுத்துட்டிங்கன்னா ஐஓடி டெவலப்பர், எம்பெடட் என்ஜினியர். அடுத்த ஸ்கில்ஸ் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வேணும்னா சென்சார்ஸ், கம்பல்சரி என்ன தேவைன்னா சென்சார்ஸ், சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த சென்சார்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங். இது எல்லாம் தான் இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கோர்ஸ். அடுத்தது இது பாருங்க, ஏஆர் அண்ட் விஆர் மெட்டாவர்சஸ் சொல்லக்கூடிய ரெண்டு மெட்டாவர்சஸ். ஏஆர் அண்ட் விஆர், ஸோ டிஜிட்டல் பிளஸ் வெர்ச்சுவல், அதே போல் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டி அந்த வேர்ல்டை வந்து வெர்ச்சுவலாக கொண்டு கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் என்னன்னா இந்த ஏஆர் அண்ட் விஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் அந்த என்ன அவங்க ஒரு பார்கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த பார்கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா அது 3D டைமென்ஷனில் நமக்கு அந்த இமேஜ் அப்படியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அப்படின்னா அந்த ஹார்ட்னுடைய 3D இமேஜ் வரும். அப்போ அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு 3D டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ அதுதான் சொல்லணும் ஆகுமெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடியது ஏஆர் அப்படிங்கிறது. ஸோ விஆர் அப்படிங்கிறது நம்ம வெர்ச்சுவலாக நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஓட்ட நம்ம ஆசைப்படுறோம். அப்போ அந்த கார் ஓட்டுறதுக்கு அது ஒரு 3D மாதிரி இருக்கும். அந்த கிளாஸ் எடுத்து நம்ம மாட்டிட்டோம்னா கார் ஓட்டும் போது என்னன்னா நம்ம கார் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது வந்து என்னன்னா வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ இப்போ கூகுள் மேப்பில் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும். ஸோ கூகுள் மேப்பில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஏரோ மாதிரி போகும் அல்லது கார் மாதிரி போகக்கூடியது எல்லாமே என்னன்னா ஒரு வெர்ச்சுவலைஸாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இம்ப்ரெசிவ் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்சஸ், அதே போல் யூஸ் கேமிங்கில், ட்ரைனிங், மெடிஷன்ஸில் எல்லாத்துலேயுமே. கேரியர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஆர் அண்ட் விஆர் டெவலப்பர் இப்போ நிறையா தேவைப்படுறாங்க. அதே போல் கேம் டிசைனர், கேம் தான் ஒவ்வொரு இடத்துலையும் கேம் நிறையா கொண்டு வந்துருக்காங்க. டூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட்டி அண்டு அன்ரியல் என்ஜின். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஏஆர் அண்டு மெட்டாவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு. அடுத்தது பிளாக் செயின் அண்டு வெப் 3 சொல்லுவாங்க. பிளாக் செயின்ங்கிறது என்னன்னா இப்போ அப்படியே கண்டினியூவாக ஒரு டேட்டா இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டாவோட அப்படின்னா ஒரு இன்டர்லிங்க் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ தனியாக இல்லாமல் ஒரு இன்டர்லிங்க் ஆகிட்டே போகிறதுனால அது வந்து நம்ம ஈஸியாக வேறு யாரும் பேங்கிங்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. பிளாக் செயின் அப்படிங்கிறது பேங்கிங் செக்டரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ டீசென்ட்ரலைஸ்டு அண்டு செக்யூர் டெக்னாலஜி. ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்க பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ கேரியர் எடுத்திங்கன்னா பிளாக் செயின் டெவலப்பர், வெப்3 என்ஜினியர், அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சி, பேங்கிங் செக்டர், சப்ளை செயின், இதில் எல்லாத்துலேயுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய கோர்சஸ். ஸ்கில் எடுத்திங்கன்னா சாலிடிட்டி அண்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இது என்னன்னா பிளாக் செயின் வெப்3ன்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
யாராவது ஒருத்தர் கீழே இந்த போர்வெல் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய அந்த போர்வெல் எல்லாம் ஏதாவது குழந்தை விழுச்சுன்னா அந்த இடத்துக்கு யாரால ஹியூமன் போக முடியாதோ அங்கே எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரொபாட்டிக்ஸ் மூலம் தான் பண்ணுறாங்க. அதே போல் பெரிய பெரிய கண்டெய்னர்ல இருந்து எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரொபாட்டிக்ஸ் மூலமாக பண்ணுறாங்க. ஸோ ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேஷன் அண்ட் ரொபாட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபியூச்சரில் தேவையான ஒரு இது. இதில் வந்து மெக்கானிக்கல் வரும், எலக்ட்ரானிக்ஸ் வரும், கம்யூனிகேஷன் வரும், அதே போல் எல்லா திங்ஸும் கலந்துக்கக்கூடியது என்னன்னா ரொபாட்டிக்ஸ் வந்து ஆட்டோமேஷன் சொல்லக்கூடியது. ஸோ இதில் மெஷின்ஸ் பர்ஃபார்மிங் ஹியூமன் டாஸ்க், நம்ம கொடுக்கக்கூடிய என்ன டாஸ்க் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே அந்த மெஷின்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணால் மெயினாக. அடுத்தது யூஸ்லி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இப்போ எல்லா இடத்துலையுமே இண்டஸ்ட்ரியிலும் ஆட்டோமேஷன் மெயினாக இருக்கக்கூடியதுன்னா ரொபாட்டிக்ஸ் தான். ஸோ ரொபாட்டிக் இன்ஜினியர், அதே போல் ஆட்டோமேஷன் இன்ஜினியர், இது ரொம்பவே. ஸோ ஸ்கில்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தான் இதுக்கு மிக முக்கியமாக தேவையானது. ஸோ இது ஒரு ஃபியூச்சரில் ஒரு மிக அற்புதமான ஒரு கோர்ஸ் தான் ரொபாட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இன்னும் ரொம்ப வேகமாக இப்போ பயங்கர ஸ்பீடாக இருக்கு இல்லையா. பைனரிஸ்ன்னு சொல்லுவோம், 0 1 1 பைனரிஸ் சொல்லுவோம், இங்கே பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே என்ன சொல்லுவாங்க கியூபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கியூபிட்ஸ். ஸோ கியூபிட்ஸ் அப்படிங்கிறது 0 1 1 ஒன்றாவே இருக்கும். அப்போ ஒரு ப்ராசஸ் வந்து டக்கு என்னன்னா செஞ்சுட்டே போகும். அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் வெரி ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய இது, எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் கம்ப்யூட்டேஷன். அடுத்தது யூஸ்லி இன் ரிசர்ச், ஸ்பேஸ், கிரிப்டோகிராஃபி, இது எல்லாமே இருக்கக்கூடியது தான் இந்த குவாண்டம் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டிங். கேரிஸ் எடுத்தீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் அண்ட் குவாண்டம் ப்ரோக்ராமர். ஸோ ரிசர்ச் ஓரியன்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெடி ஃபீல்டு தான் அப்படிங்கிறது தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டாபிக். ஸோ அடுத்தது கண்டிப்பாக இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் இன்னும் உங்களுடைய என்ரிச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதா ஸ்கில்ஸ் ஸ்டூடெண்ட் மஸ்ட் லேர்ன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று ப்ரோக்ராமிங் எடுத்துட்டிங்கன்னா பைத்தான், ஜாவா அண்டு C++. ஸோ இந்த லீவை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராமிங்கில் பைத்தான், ஜாவா அண்டு C++. அதுக்கப்புறம் கோடிங் முடிஞ்சுன்னா கோடிங் கூட கற்றுக்கலாம். ஸோ coding.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் ஈஸியாக கோடிங் வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஒன் ஸ்பெஷலைசேஷன், அதில் ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், அல்லது சைபர் செக்யூரிட்டியாக இருக்கலாம், அல்லது க்ளவுட் ஓரியன்டாக இருக்கலாம். ஸோ இதில் நீங்களே என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம், ஒரு இன்டர்ன்ஷிப் எங்கே இருக்குதுன்னா ஒரு போகலாம், அதே போல் ஹேக்கத்தான்ஸ், அடுத்தது இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே என்னென்னா ரொம்ப ரொம்ப நீட். நீங்கள் வெறுமனே நம்ம ஒரு டிகிரி மட்டுமே படிச்சுட்டு அந்த டிகிரி வச்சு நம்ம ஜாபுக்கு போய் நமக்கு கிடைக்குமானா நிச்சயமே கிடைக்காது. அப்போ நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஸ்கில்லை பேஸ் பண்ணி அந்த கோர்ஸோட ஒரு ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பேக்கேஜோட உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இது நாட் ஓன்லி 12th ஸ்டூடெண்ட்டு, இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, வாட் எவர் இட் மே, என்ன கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் அந்த கோர்ஸுக்கு அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக இங்கே சொல்லக்கூடிய இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பேக்கேஜோட நல்ல பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். ஸோ என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்குங்க, படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, டிகிரி வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை. அந்த டிகிரி வாங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான திறமைகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, உங்களை வளர்த்துக்கிறீங்களோ, அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் வளர்த்து கொள்கின்றீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கேரியரே இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இது எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே என்னென்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை இதுவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் ஃபீல்டு. அப்போ இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் இதில் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் எடுத்து படிக்க முடியும், பிஎஸ்சியில் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இது எல்லாமே வரும். அதே போல் தான் இன்ஜினியரிங்கில் வரும். அப்போது இந்த கோர்ஸில் நீங்கள் எதையே சூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் எதுனா அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும், அதே போல் இன்ஜினியரிங் காலேஜ் எதுனா அப்ளிகேஷன் ப்ளஸ் டெக்னிக்கல் ஓரியன்டாக இருக்கும். அவ்வளோதான் ரெண்டு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டு. அதனால் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் பிஎஸ்சி படிச்சிங்கனாலும் சரி, அல்லது பிஇ படிச்சிங்கனாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, படிச்சதுக்கு பின்னாடி உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கேரியர் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்தை அடைய முடியும். நன்றி.